வணக்கம். தமிழ் வேதியியல் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, பாருங்க, கரிம வேதியியலின் அடிப்படை கொள்கை. அதுல கார்பனுடைய பண்புகள். ரொம்ப அடிப்படையான ஒரு பண்பு தான் இந்த கார்பனுடைய பண்பு. இப்ப நம்ம கரிம வேதியியலை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா கார்பனை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கார்பன் தான் கரிம வேதியியலுடைய ரொம்ப அடிப்படையான ஒரு தனிமமா என்ன செய்றோம் எடுத்துக்கிறோம் நம்ம. சரி, கார்பன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு அலோகம். அது அலோகமா இருக்கும். அலோகம். சரிங்களா? இப்போ இந்த கார்பன் இயல்பா ஒவ்வொரு ஒரு அணுன்னு எடுத்துட்டீங்கன்னா, அதுக்கு எப்பயுமே என்ன சொல்லியிருப்போம்? அணுவோட எடை சொல்லுவோம். அணுவுடைய எண் சொல்லுவோம் நம்ம. அது மாரி கார்பனுக்கான சிம்பல் சி அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. அதோடைய அணு எண் அப்படிங்கிறது என்ன? இசட். இசட்டோடைய மதிப்பு என்ன? 6ன்னு தெரியும் நம்மளுக்கு. அதே மாரி அணு நிறை அப்படிங்கிறது ஏ. ஏ உடைய மதிப்பு 12. சரிங்களா? கார்பன் அப்படிங்கிறதுடைய எலக்ட்ரான் அமைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரான் அமைப்பு அமைப்பு பார்த்தோம்னா 1s2 2s2 2p2 இல்லையா? அதாவது மொத்தம் 6 புரோட்டான் இருக்கு. இந்த 6 புரோட்டானுக்கு இணையான, சமமான 6 எலக்ட்ரான் என்ன செய்யும்பா? பிரசன்ட்டா இருக்கும். ஸோ, அப்ப அத நம்ம 6 எலக்ட்ரான அதோடைய ஆர்பிட்டால்ல ஃபில் அப் பண்ணி வச்சுர்றோம் நம்ம. அதனால அதோடைய எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p2வா இருக்கு. சரி, ஓகே. இப்ப இந்த எலக்ட்ரான் அமைப்புல நம்ம இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த 2s2 2p2 அப்படிங்கிறது அதோடைய இணைதிறன் கோடு. இந்த அமைப்புல இணைதிறன் கோடு அப்படிங்கிறது இணைதிறன் கோடு அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த முழுமையடையாத இந்த 2வது செல் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் இணைதிறன் கோடுன்னு சொல்லுவோம். 2sம் 2pயும் தான் இணைதிறன் கோடு ஆர் இணைதிறன் ஆர்பிட்டால் அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இணைதிறன் எலக்ட்ரான்கள். இணைதிறன் எலக்ட்ரான். இணைதிறன் எலக்ட்ரான் இப்படி ஷார்ட்டா போட்டுறேன். இணைதிறன் எலக்ட்ரான் என்ன? இந்த இணைதிறன் கூட்டுல எத்தனை எலக்ட்ரானோட எண்ணிக்கை இருக்கோ அதுதான் இணைதிறன் எலக்ட்ரான்கள். இங்க 2, இங்க 2. அப்ப மொத்தம் 4 இருக்கு. அப்புறம் இணைதிறன். இணைதிறன் சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வேலன்சி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இணைதிறன் எலக்ட்ரானா இங்கிலீஷ்ல வேலன்ஸ் எலக்ட்ரான். இது வேலன்ஸ் எலக்ட்ரான், இது வேலன்சி அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. இப்ப இந்த இணைதிறன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது எண்ம விதியை நிறைவு செய்ய ஒரு இணைதிறன் எலக்ட்ரானுக்கு தேவைப்படும் எலக்ட்ரான்கள் தான். எண்ம விதினா என்ன? இந்த மாதிரி வெளிக்கூட்டுல இருக்கக்கூடிய ஆர்பிட்டாலுடைய எலக்ட்ரான் எண்ணிக்கை 8ஆ மாறணும். இதுதான் வெளிக்கூட்டு எலக்ட்ரான் ஆர்பிட்டால். இந்த வெளிக்கூட்டு ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரானின் எண்ணிக்கை என்னவா மாறணும்? 8ஆ மாறணும்னா, 8ஆ மாறதுக்கு எத்தனை எலக்ட்ரான் இது வாங்கும்? இல்ல தேவைப்படும்? அதைத்தான் நம்ம பார்க்கணும். ஆல்ரெடி இணைதிறன் கூட்டுல 4 எலக்ட்ரான் இருக்கு. 8ஆ மாறணும்னா இன்னும் 4 எலக்ட்ரானை வாங்கணும். அப்பதான் அந்த எண்ம விதியை நிறைவு செய்யும். அதனால இணைதிறன் மதிப்பு என்னன்னு கேட்டா, அது 4ன்னு போட்டுரும். ஓகேங்களா? அப்ப ஒரு எலக்ட்ரான் அமைப்பை நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா, அதுல இணைதிறன் கூடு எது? இணைதிறன் எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை எத்தனை? இணைதிறன் மதிப்பு என்ன? நிறைய இடங்கள்ல இணைதிறன் மதிப்பை வச்சு நம்ம இந்த சமான நிறை கணக்கீடு செய்வதற்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இணைதிறன் மதிப்பை தான் அதிகமா பயன்படுத்துவோம். அப்ப இந்த இணைதிறன் எப்படி கணக்கிடுறது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கங்க. சரி. இந்த ஆர்பிட்டால் இருக்கு இல்லையா? இந்த ஆர்பிட்டாலுக்கான அந்த வடிவத்தை போட்டோம் அப்படின்னா, ஆர்பிட்டால் டயகிராம் சொல்லுவாங்கல்ல. ஒரு எஸ் ஆர்பிட்டால் அதோடைய ஆர்பிட்டால் எத்தனை வச்சிருக்கும்? 1 வச்சிருக்கும். பி ஆர்பிட்டால் எத்தனை வச்சிருக்கும்? 3 வச்சிருக்கும். இப்ப இந்த இணைதிறன் ஆர்பிட்டால் இருக்கு இல்லையா? இத நம்ம வரைகிறோம். இணைதிறன் ஆர்பிட்டால். ஓகேவா? இப்ப இணைதிறன் ஆர்பிட்டால் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னா, 2 ஆர்பிட்டால் தான் இருக்கு. 2s 2p. இதோடைய ஆற்றல் அப்படிங்கிறது 2s விட கொஞ்சம் 2pக்கு அதிகம் தான். இரண்டும் ஒரே ஆற்றல் நிலையில தான் இருக்கு. பட் இருந்தாலும் அதோடைய ஆற்றல் நிலையில கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். 2s அப்புறம் 2p இப்படிதான் என்ன செஞ்சிருக்கும்? ஆற்றல் அதிகரிச்சுட்டா போகும். ஏன்னா இது ஆற்றல் நிலையில தான் இதோட எலக்ட்ரான் ஃபில் ஆகுறது நம்ம போடுவோம். எலக்ட்ரான் நிரவுதல் அப்படிங்கிறது ஆற்றல் அடிப்படையா வச்சு தான். அதான் ஆஃபா சொல்லியிருப்பாரு. அந்த அடிப்படையில பார்த்தா 2s ஓட 2p கொஞ்சமாவது ஆற்றல் எப்படி இருக்கும்? அதிகமா தான் இருக்கும். இப்ப 2s அப்படின்னா எத்தனை ஆர்பிட்டால்? ஒரே ஒரு ஆர்பிட்டால். 2pன்னா எத்தனை ஆர்பிட்டால்? அது 3 ஆர்பிட்டால். இப்ப புரியுதுங்களா? இதுதான் அதோட ஆர்பிட்டல் டயகிராம். அதாவது கிளர்ச்சி இல்லாத நிலையில இயல்பான ஒரு கார்பன் எப்படி தன்னுடைய ஆர்பிட்டால வச்சிருக்கும்னா இந்த மாதிரி தான் வச்சிருக்கும். 2sல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 2 எலக்ட்ரான் இருக்கு. 2pல 2 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப 2 எலக்ட்ரான் இப்படி ஃபில் அப் பண்ணிக்கலாமா? இங்க 2 எலக்ட்ரான், இங்க 1, 2 இப்படிதான் எலக்ட்ரான் என்ன செஞ்சிருக்கும்? நிரவுதல் ஆயிருக்கும்.
இப்ப இது வந்து கிளர்ச்சி அற்ற நிலையில இருக்கு. கிளர்ச்சி அடையும் போது சரிங்களா? கிளர்ச்சி அடையும் போது இது வந்து இயல்பு நிலையில இருக்கு. அது கிளர்வு நிலைக்கு மாறும்போது, இது கிளர்வு நிலைக்கு மாறுது. கிளர்வு நிலைக்கு மாறும்போது, குறிப்பிட்ட ஆற்றல வாங்கிக்கிட்டு இந்த பிணைப்பு எலக்ட்ரான் இருக்கு இல்லையா? இந்த பிணைப்பு எலக்ட்ரான். இது என்ன செய்யும்? பிணைப்பு இல்லாத தனித்த எலக்ட்ரானா அப்படி ஸ்ப்ளிட் ஆயிரும். உடைஞ்சு போயிரும். அப்ப இந்த ஜோடியா இருக்கக்கூடிய எலக்ட்ரான் 1 உடைஞ்சு எங்க எம்ப்டியா இருக்கோ அந்த ஆர்பிட்டால்ல போய் உட்கார்ந்துக்கும். அதாவது உயர் ஆற்றல் நிலைக்கு தாவுது. கிளர்வு நிலையில இந்த மாரி தான் என்ன செய்யும்? எலக்ட்ரான்கள் எங்கெல்லாம் ஜோடியா இருக்கோ அதெல்லாம் உடைஞ்சு தனித்த எலக்ட்ரான்கள என்ன செய்யும்? அது பிரிஞ்சு போக ட்ரை பண்ணும். பேர்ட் எலக்ட்ரான், அன்பேர்டுன்னு சொல்லுவாங்க. இணை எலக்ட்ரான்கள் இணையாத தன்மையுடைய ஒரு எலக்ட்ரானா மாறி போயிரும். அப்ப இங்க பாருங்களேன், ஆரம்பத்துல இங்க 2 ஒற்றை எலக்ட்ரான் இருந்துச்சு. இப்ப இங்க பாருங்களேன் 1, 2, 3, 4 பிரசன்ட்டா இருக்கு. இதுதான் அதோடைய இணைதிறன் எலக்ட்ரான் மதிப்பு அப்படின்னு சொல்றோம். அதான் 4 எலக்ட்ரான். அதுக்கப்புறம் இணைதிறன் என்ன? இந்த 4மே ஜோடி சேரணும்னு வைங்களேன், இங்க 1 எலக்ட்ரான் வேணும், இங்க 3 எலக்ட்ரான் வேணும். அதான் இணைதிறன் மதிப்பு 4. புரிஞ்சுக்க முடியுதா? இப்ப இந்த நிலையில தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனா ஒரு கார்பன் ஒரு இயல்பான பண்பு. இப்ப கார்பன் வந்து சேர்மங்களாக எடுக்கும்போது, கார்பனுடைய சேர்மங்கள்ல கார்பனுடைய பிணைப்புத்தன்மை என்னங்கிறதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இப்படிதான் ஒரு கார்பன் தன்னுடைய அந்த ஆர்பிட்டால் அமைப்பு வச்சிருக்கு. எலக்ட்ரான் அமைப்பு என்ன, ஆர்பிட்டால் அமைப்பு என்னங்கிறத பார்த்தோம். ஆனா என்னன்னா, கார்பன் அப்படிங்கிறது ஒரு அலோகம்ப்பா. இந்த அலோகம் என்ன பண்ணும் அப்படின்னா, அலோகங்கள் 2 விதமான பிணைப்பு என்ன செய்யும் வச்சிருக்கும். அலோகம் அப்படின்னாலே அலோகம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அது சகப்பிணைப்பு தன்மை உடையது இல்லையா? சகப்பிணைப்பு. சகப்பிணைப்புனா என்ன? அதாவது சம பங்கீட்டு மூலியமாக ஒரு பிணைப்பு உருவாச்சுன்னா, வினையில ஈடுபடக்கூடிய 2 அணுக்கள் சம அளவு எலக்ட்ரான்கள் என்ன செய்யும்? பங்கீடு செஞ்சு ஒரு பிணைப்பு உருவாக்கும். அதான் சகப்பிணைப்பு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இந்த சகப்பிணைப்பு 2 வகையா என்ன செஞ்சிருப்பாங்க? பிரிச்சிருப்பாங்க. 1 சிக்மா பிணைப்பு அப்படின்னு படிச்சிருப்போம் நம்ம. சிக்மா பிணைப்பு. இன்னொன்னு என்ன? பை பிணைப்பு அப்படின்னு படிச்சிருப்போம் நம்ம. இந்த சிக்மா பிணைப்பு, பை பிணைப்போடைய சில பண்புகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த பண்பு அடிப்படையில கார்பன் எப்படி தன்னுடைய ஆர்பிட்டால ஒரு பிணைப்புக்காக ரெடி பண்ணுதுங்கிறதையும் நான் சொல்றேன். இப்ப சிக்மா பிணைப்பு, பை பிணைப்புனா என்ன அப்படின்னா, சிக்மா பிணைப்புங்கிறது எலக்ட்ரான்கள் பங்கீடு தான். எலக்ட்ரான் ஷேர் ஆகி தான் பாண்ட உருவாக்கும், பிணைப்பு உருவாக்கும். அப்படி எலக்ட்ரான்கள் பங்கீடு செய்யும்போது, அது அச்சுல பங்கீட்டு இந்த செயல்பாடு நடந்துச்சுன்னா, அச்சு வழியில அச்சு வழி பிணைப்பு என்ன செய்யணும்? பங்கீடு செய்யணும். பை பிணைப்பு அப்படிங்கிறது என்னது? கோண வழி. அதுல என்ன செய்யும்? பிணைப்பு ஏற்படுத்தும். அதே மாரி சிக்மால ஈடுபடக்கூடிய அந்த எலக்ட்ரான்கள் மிக குறைந்த ஆற்றல் மட்டத்திலிருந்து வந்திருக்கும். அப்ப இதுல பயன்படுத்தக்கூடிய சிக்மா எலக்ட்ரான்கள் மிக குறைந்த ஆற்றல் நிலையிலிருந்து வந்திருக்கும். அப்ப குறைந்த ஆற்றல் கொண்ட ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் வரும். எங்கிருந்து வரும்? எந்த ஆர்பிட்டால்ல ஆற்றல் குறைவா இருக்கோ, அந்த ஆர்பிட்டால்ல இருந்து எலக்ட்ரான் வந்து இந்த சிக்மா பிணைப்பு ஏற்படுத்தும். அப்ப இதுக்கு நீங்க ஆப்போசிட்டா போட்டுக்கலாம். இது என்னது? அதிக ஆற்றல் ஆர்பிட்டால். அதிக ஆற்றலுடைய ஆர்பிட்டால்ல இருந்து எலக்ட்ரான் வரணும். சரிங்களா? இது அதிக ஆற்றலுடைய ஆர்பிட்டால்ல இருந்து என்ன செஞ்சிரும்? வர ஆரம்பிச்சிரும். சரிங்களா? அதே மாரி இதோடைய வலிமை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிக்மா பிணைப்பு குறைந்த ஆற்றல் நிலையிலிருந்து எலக்ட்ரான் பங்கீடு செய்வதனால, இது அதிக வலிமையுடையதாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி அதிக ஆற்றல் இருக்கிறனால, இது வலிமை குறைவானதா இருக்கும். வலிமை குறைந்தது. சரிங்களா? இப்போ இந்த சிக்மா பிணைப்பு எலக்ட்ரான்கள் எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இனக்கலப்பு அப்படிங்கிற ஒரு செயல்முறைக்கு உட்படக்கூடியதாக இருக்கும். இதுல இனக்கலப்பு நடைபெறும். கலப்பு, இனக்கலப்பு, எலக்ட்ரான்கள் நடைபெறும்னு போட்டுக்கலாம். ஆனா, இங்க பார்த்தீங்க அப்படின்னு என்னப்பா, இனக்கலப்பு நடைபெறாது.
அப்ப சிக்மா எலக்ட்ரான்களை இனக்கலப்பு எலக்ட்ரான்கள் சொல்லலாம். பை எலக்ட்ரான்களை இனக்கலப்பு அற்ற எலக்ட்ரான்களாக என்ன செஞ்சுக்கலாம், பியூர் எலக்ட்ரான்களாக என்ன செஞ்சுக்கலாம், நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம சிக்மா பிணைப்புனா என்ன, பை பிணைப்புனா என்ன அப்படிங்கிறத மட்டும் என்ன செஞ்சிருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்யூ.